நான் உங்க அனீஸ். கூடு விட்டு கூடு பாயறது, ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் காட்சி தரது, விண்வெளி பயணம், இதையெல்லாம் அந்த காலத்தில் சித்தர்களும் மகான்களும் செஞ்சதா நாம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி மகான்களும் சித்தர்களும் செஞ்சதை இந்த காலத்தில் செய்ய முடியும்னு சொல்ற ஒருத்தரை தான் நான் இன்னைக்கு பார்க்க போயிட்டு இருக்கேன். உடலை விட்டு உயிர் மட்டும் பயணம் செய்யும் பரகாய பிரவேசம். இந்த வழியில தான் ஆதிசங்கரர் போயிருக்கிறாரு, அருணகிரிநாதர் போயிருக்கிறாரு, பட்டணத்தார் போனாரு. இவங்க எல்லாமே இது மாதிரியாக போனதுதான். மகான்கள் ஆஸ்ட்ரல் டிராவல் செய்த இடம் முதன் முறையாக வெளியுலகின் பார்வைக்கு. மூன்று வகையாக வான்வெளி பயணங்களை மேற்கொண்டு இருந்தார்கள். நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நிறைய சித்தர்களை பத்தியும் மகான்களை பத்தியும் நிறைய நிகழ்ச்சிகள் வந்திருக்கு. அதுல எல்லாம் காமனா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, சித்தர்கள் ஒரே நேரத்துல பல்வேறு இடங்கள்ல காட்சி கொடுத்திருக்காங்க. அவங்க நினைச்ச இடங்களுக்கு சூட்சமமா பயணம் செஞ்சிருக்காங்க. அண்டவெளிகளுக்கும் கிரகங்களை விட்டு கிரகங்களுக்கும் பயணம் செஞ்சிருக்காங்க. இப்படி ஆச்சரியப்படக்கூடிய நிறைய தகவல்கள் இருக்கிறத நம்மால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தொடர்ந்து இந்த விஷயங்களை கேட்கும்போது உண்மையிலே இது சாத்தியமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இதை பத்தி தேடும்போது தான் எனக்கு சென்னை முடிச்சூர்ல இருக்கிற ஒருத்தரை பத்தி தகவல் கிடைச்சது. அவரு கூடு விட்டு கூடு பாய்தல், பரகாய பிரவேசம், இப்படிப்பட்ட விஷயங்களை பத்தின ஆராய்ச்சியில இருக்கிறதா சொல்லி இருந்தாரு. அவரை பார்க்க தான் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். இவரு பண்டிட் பாலன். இவர் பரகாய பிரவேசம் பற்றின ஆராய்ச்சிகளை சூக்ஷ்ம சக்தி பயிற்சி மையம் அப்படிங்கிற அமைப்பை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காரு. இப்பவும் தன்னால் அதை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காகத்தான் நான் இவரை பார்க்க வந்திருக்கேன். வணக்கம். வணக்கம் ஐயா. சூட்சும சக்தி பயிற்சி மையம் அப்படின்னு வச்சுருக்கீங்க. இந்த கிளாஸில் என்னென்னலாம் நீங்கள் எடுக்கிறீங்க? அதாவது சூட்சும சக்தி அப்படின்னு சொன்னால் கண்களுக்கு தெரியாமல் ஒரு சக்தி ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னால் அல்வா இனிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அல்வாவுடைய இனிப்பை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அது இனிப்புங்கிறது ஒரு சக்தி. காற்று அப்படிங்கிறது நம்மளுடைய உடலுக்கு உயிர் சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த காற்று கண்களால் பார்க்க முடியாது, அது மூக்கினால் சுவாசிக்க முடியும். அது ஒரு சூட்சும சக்தி. அதே மாதிரியாக ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சக்திகள் உள் அடங்கி இருக்குது. அது இறைவன் படைப்பு அப்படின்னு சொன்னாலும் சரி, இயற்கையின் படைப்பு அப்படின்னு சொன்னாலும் சரி, நாத்திகராக இருந்தாலும் ஆத்திகராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இறை சக்தின்னு சொன்னாலும் சரி, பெற்றோர்களுடைய சக்தி ஆத்ம சக்தி அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த சக்தி மறைமுகமாக ஒவ்வொரு பொருள்களிலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. படைக்கின்ற பொருள் எல்லாமே மறைகின்றன, மறைகின்ற பொருள்கள் எல்லாமே படைக்கப்படுகின்றன. உள்ளுக்குள்ளேயும் அந்த உயிர்கள் சக்தியும் தோன்றிக்கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த சக்திக்கு தான் நம்ம சூட்சும சக்தி அப்படின்னு எங்களுடைய தனிப்பட்ட முறையில் நாங்கள் அதை வெளியில் மாணவர்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறோம். தொடக்கத்தில் பரகாய பிரவேசம் நிறைய மகான்கள் செஞ்சுருக்காங்க. சிறு சிறு அணுக்களா உயிர் சக்தியை பிரித்து ஒரே நபரால் வேற வேற இடங்களில் காட்சி தர முடியுமா? அப்படி காட்சி தரக்கூடிய உடலானது நம்முடைய சாதாரணமான உடல் போல தொட்டு பார்த்து உணர முடியாதது. ஆனால் அந்த உடலை கண்ணால் பார்க்க முடியுமா? இதைத்தான் நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில் நாம் பார்த்த சித்தர்கள் செஞ்சுருக்காங்க. சமீபத்தில் பார்த்த பேப்பர் சாமி கூட இந்த முறையில் தான் ஒரே நேரத்தில் 3 இடங்களில் காட்சி கொடுத்துருப்பாருன்னு தோணுது. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இயேசு காஷ்மீருக்கு வந்திருப்பாருன்னு சொல்றாரு பண்டிட் பாலன். நம்மளுடைய உயிர் சக்திங்கிறத மனது அளவில் சின்ன சின்ன பார்ட்டிகளுக்காக பிரித்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்யும் பொழுது அந்த இடத்துல அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக உண்டானது அங்கே உயிர் வடிவமாக ஒரே உடலாகவே தெரியும். இதே மாதிரியாக பழைய காலத்தில் உண்டான ஆட்கள் நிறைய பேர் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரியாக தோற்றங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வழியில தான் இயேசுநாதர் காஷ்மீருக்கு வந்தாருன்னும் ஒரு கருத்து இருக்குது. அதாவது காஷ்மீர்
நீங்கள் இயேசுநாதன் ஜீசஸ் இன் காஷ்மீர் அப்படின்னு நீங்கள் நெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே இங்கே நம்ம நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கிறாருன்னு வருது. ஜப்பானுக்கும் வந்துட்டு போனார் அப்படிங்கிற அளவுலலாம் இருக்குது. அதே மாதிரியாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு சித்தர்கள் எகிப்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூகி முனிவர் அங்கேருந்து இங்கே வந்தாருனாங்க. இவங்க எல்லாமே வான்வழி பயணத்தில் அவங்களுக்கு தகுந்தபடியாக தனித்தனி பார்ட்டிகல்ஸ்களாக தனித்தனி அணுக்களாக பிரிஞ்சும் வந்திருக்கிறாங்க. திருவொற்றியூரில் ஜீவசமாதி ஆகியிருக்கிற பட்டினத்தார் தன்னோட உயிர் சக்தியை தனித்தனி அணுக்களா பிரிக்கிற இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணதா சொல்றாரு பண்டிட் பாலன். பட்டினத்து அடிகள் நம்ம சென்னையில் இருக்கிற திருவொற்றியூரில் கடைசி நாள் இறுதி நாள் வரும் பொழுது தன்னை சிறுவர்களால் ஒரு அந்த ஆடு மாடுலாம் மேய்க்கிறதுக்கு மேலே ஒரு கூடை மாதிரி வச்சுருப்பாங்க, அதை உள்ளுக்குள்ளே வச்சு மூட சொல்கிறாரு. சிறுவர்கள் எல்லாமே மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனுடைய அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வழியாக துகள்களாக வெளியில் வந்துடுறாரு. வெளியிலிருந்து நடந்துகிட்டே வர்றாரு. அதே மாதிரியாக கொஞ்ச நாள் கழிச்சிட்டு 2 தடவை வராரு, 3 தடவை வர்றாரு. கடைசி நேரத்தில் உள்ளுக்குள்ளே சிவலிங்கமாக மாறி விடுகிறார். அந்த சிவலிங்கத்தை தான் இன்றைக்கி திருவொற்றியூரில் வந்து நம்ம வழிபாட்டுக்காக பட்டினத்தார் சமாதின்னு வச்சுருக்காங்கன்றாங்க. கூடு விட்டு கூடு பாயிற வித்தையை பற்றி நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படங்கள்லையும் பார்த்துருப்போம். கூடு விட்டு கூடு பாயறதுக்குன்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. நாம் நினைச்ச எல்லா உடலுக்குள்ளேயும் போயிட முடியாதான். அதுக்குன்னு சில குறிப்பிட்ட உடல்கள் இருக்கு, அதுக்குள்ளே தான் போக முடியுமா. அது மட்டும் இல்லாமல் நாம் கூடு விட்டு கூடு பாயிற உடலானது எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக இருக்கணும்னு சொல்கிறாரு பண்டிட் பாலன். கூடுபட்டு கூடு போயிறதில்ல முதல்ல எடுத்த உடனே நம்ம ஆதிசங்கரர் போனார், அப்புறம் நம்ம கிளியினோட உடல் உள்ளுக்குள்ளே அருணகிரி போனார் அப்படிங்கிற மாதிரியாக இல்லாத எந்த உடல் உள்ளுக்குள்ளே நம்ம போகலாம். முதல்ல போகும் பொழுது எறும்புகள் உள்ளுக்குள்ளே தான் போக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தேன் உள்ளுக்குள்ளே போக சொல்கிறாங்க. வண்டு இனங்கள் உள்ளுக்குள்ளே போக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அதை விட கொஞ்சம் பெரியதாக உண்டான பறவைகள்லையும் வந்து என்னென்னு கேட்டால் வெறும் பழங்கள் மட்டும் தின்னுகின்ற கிளிகள் உடம்பு அது மாதிரியாக உண்டான இதுகளை தான் போகணும். குறிப்பாக நாய்கள் அவர்கள் வந்து ஒத்துக்கொள்வது இல்லை. காட்டு பன்றையினுடைய உடல் உள்ளுக்குள்ளே வேணாமல் போகலாம் இல்லையா, நாட்டு பன்றையினுடைய உடல் உள்ளுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லோருடைய சூட்சும உடல்லையும் ஒரு சில்வர் கார்டு, அதாவது வெள்ளி கொடி ஒன்று இருக்குமா. அந்த கொடிக்கும் வான்வெளிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதான். பரகாய பிரவேசம் போகும்போது அந்த கொடி அருந்துடுச்சுன்னா நம்மால திரும்பவும் நம்மோட உடலுக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி அதிர வச்சாரு பண்டிட் பாலன். ஒரே ஒரு இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உடல்ல இருந்து முதல்ல சொன்ன அந்த மனப்பயணமாக இருந்தாலும் சரி, 2வது பண்ண இந்த உயிர் பயணமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சில்வர் கார்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, வெள்ளி கொடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெள்ளி கொடியினுடைய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை பூமிகளுக்கு அடுத்து நீங்கள் உங்களுடைய பயணம் மேற்கொண்டு இருந்தாலும் இதனுடைய தொடர்பு இங்கே லேசாக ஒரு சின்ன அதிர்வு வந்துட்டாலுமே அந்த உடலுக்கு உடனடியாக தகவல்கள் அனுப்பப்படும். அந்த உடலில் இருக்கிற உயிர் மீண்டும் இங்கே வரணும்னா வரலாம். ஆனால் அது வர்றதுங்கிறது ஒரு ஃபியூ செகண்ட் உள்ளுக்குள்ள முடியும், ஒரு சில நொடிகள் தான் வந்துடும். இதில் இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுனால் அந்த உடலில் போனவே அந்த உடலோடையே தான் இருக்கணுமே ஒழிய இந்த உடலில் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த உடல்லையே தான் இருக்கும். இறந்த உடனே நடத்தப்படுற சடங்குகள் எல்லாம் உடலை விட்டுட்டு போன உயிருக்கு அந்த வெள்ளிக்கொடி மூலம் தகவல் சொல்லுவதற்காக நடத்தப்படுறதா சொல்றாரு பண்டிட் பாலன். இறப்பு நடந்ததுக்கு அங்கிட்டு ஒரு சில சம்பிரதாய நடைமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டால் அந்த இறந்த உடலை வந்து 3 தடவை வலம் இடமாகவும் இடம் வலமாகவும் நடுத்தருவில் வச்சு வேக வேகமாக சுற்றுவாங்க. அந்த சுற்றும் போது அந்த வெள்ளிக்கொடியின் மூலியமாக அவர் வெளியில் எங்கிட்டாவது போயிருந்தால் உடனடியாக தகவல் போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக உண்டானதான ஒழிய அது என்னத்துக்காக சுற்றுறாங்கிறது இதனால் வரைக்கும் தெரியாமல் இருந்தது. 2 கால்கள் விரலையும் கட்டை விரலையும் 4 போல 7 போல 1 போல வச்சு துணியை வச்சு கட்டுறது அப்படிங்கிற மாதிரியாக ஒன்று வச்சுருந்தாங்க. அப்படி வச்சுருந்தாலும் திரும்ப இருக்க 2வது தடவை அந்த மெசேஜ் போகட்டும். அதே மாதிரி அந்த வெள்ளிக்கொடிகள் மூலமாக அந்த உணர்வு அவர்களுக்கு போகுங்கிறதுக்காகத்தான் அந்த சம்பிரதாயத்தையும் நம்ம தமிழக மக்கள் வச்சுருந்தாங்க. ஏன்னால் யார் கூடு விட்டு கூடு போயிடறாங்க, யார் ஆஸ்ட்ரல் ட்ராவலில் போயிருக்காங்க, சூட்சும உடலில் போனாங்க, யார் மன அளவில் போனாங்கன்னு தெரியாததுங்கிறதுனால இந்த சம்பிரதாயம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது. குழந்தை மாதிரியாக இப்படி அசைக்கிறீங்க, திரும்ப ஒரு இதே மாதிரியாக ஒரு 20 தடவை அசைக்கிறீங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நான் இப்போ சென்னை முடிச்சூர்ல இருக்கேன். பரகாய பிரவேசத்தை பற்றி பண்டிட் பாலன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்.
சித்தர்களும் மகான்களும் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இப்படி காட்சி கொடுக்க பரகாய பிரவேசத்தை தான் பயன்படுத்தி இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூடு விட்டு கூடு பாயறத சொல்லி தரதுல நிறைய சிக்கல் இருக்கு. கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தி விடுமா. கூடு விட்டு கூடு பாய்கிறதுலையும் இதே மாதிரியாக என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு காக்காயோ இல்லை ஒரு பருந்தோ அதுக்கு முன்னால் இவங்க உருவம் போய்கிட்டு இருக்கும்போது, ஒரு பட்டர்ஃப்ளையோ மற்றதோ போய்கிட்டு இருக்கும்போது அது கொத்தி சின்னாதனப்படுத்தி ரெண்டுக்கு நடுவில் அந்த சில்வர் கார்டு கட்டாயிருச்சுன்னால் இவனுடைய பாடி இறந்ததாக போயிடும். அதாவது இது வந்து நம்ம கம்பி மேலையும் கயர் மேலையும் நடப்பதற்கு சமம். பண்டிட் பாலனுக்கு கூடு விட்டு கூடு பாய்ந்த அனுபவம் இருக்கிறதா முன்ன சொல்லி இருந்தாரு. குற்றாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற செங்கோட்டையில வேலுப்பிள்ளை அப்படிங்கிறவரு பண்டிட் பாலனுக்கு கூடு விட்டு கூடு பாயறத சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு எறும்போட உடம்புக்குள்ள பண்டிட் பாலன் போனதை பத்தி விவரிக்க தொடங்கினாரு. முதல்ல வேலுப்பிள்ளை அப்படிங்கிறவர் தான் என்னை இந்த கூடு விட்டு கூடு பாயறதுக்கு முதல்ல இது பண்ணிட்டு போனார், அழைச்சிட்டு போனார். இப்போ முதல்ல ஒரு நல்ல எறும்பு உள்ளுக்குள்ளே என்னையை கூட்டிகிட்டு போனதை முதல்ல அது கொஞ்சம் நினைவு இருக்கனால அது எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் முதல்ல ஒரு சின்ன தீப்பெட்டியை உள்ளுக்குள்ளே வச்சு அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன இனிப்பு ஒன்று வச்சுருந்தாரு. அந்த இனிப்பை சாப்பிட்றதுக்காக எறும்புகள் வரும் பொழுது ஒரே ஒரு எறும்பு மட்டும் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி அந்த தீப்பெட்டி வந்து முடிட்டார். தங்கியிருந்த அந்த மண் குடிசை ஓலை குடிசைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓடை ஒன்று ஓடிச்சேன். அதில் மெதுவாக அது கைகளுக்கு 2 கைகளுக்கு நடுவில் வச்சு அதை அப்படியே தண்ணியில் முக்கி வச்சுருந்தாரு. அந்த தண்ணி ஓட்டம் தாங்க முடியாமல் அந்த எறும்பு இறந்து போச்சு. அந்த எறும்பை மெதுவாக தீப்பெட்டியிலிருந்து மெதுவாக ஒரு சின்ன குச்சியை வச்சு வெளியில் எடுத்தார். இப்போ என்னையை அங்கே படுக்க சொல்லிட்டேன் பக்கத்துலேயே. என்னுடைய உடலை வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ண சொன்னார். தொப்புள் வழியாக உன்னுடைய உயிர் சக்தி வெளியே வருகிறதுன்னு அவர் தான் அந்த சக்தி கொடுத்தாரு. என்னுடைய சில்வர் லைன் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டி மாதிரியாக வச்சுக்கிட்டு தொப்புளுக்கு பக்கத்தில் இருந்து வெளியில் வந்து அது உள்ளுக்குள்ளே அந்த எறும்புக்குள்ளே போன உடனே டகார்னு போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் வேகமாக ஒரு உலகம் ஒரு சுற்று ஒன்று சுற்றிட்டு தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்றுற மாதிரியாக இருந்தது. உடம்பே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. அதாவது மேலே வந்து ஒரு பெரிய புல்டோசர் ஏற்றின மாதிரியோ இல்லை ஜேசிபி மிஷின் வச்சு அப்படியே தூக்குன மாதிரியாக ஒரு உணர்வு இருந்தது. அந்த எறும்பு உடல் உள்ளுக்குள்ளே போனதுக்கு பிறகு இப்போ நீங்கள் எங்கே போகணும்னு ஆசைப்படுற, என் கையில் ஏறு அப்படின்னு சொன்னோன்னே அதை என்னால் கேட்க முடிஞ்சது. பட் ஆனால் என்னுடைய உடல் அங்கே தனியாக இருந்தது. இந்த அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருந்தது. அவர் தோளுக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு, உன்னைய இவ்வளவு பெரிய பையனாக இருக்கும்போது உன்னைய தோளில் தூக்கி வைக்க முடியாது, இப்போ நீயாக இருக்க போய் உன்னைய வைக்கிறேன் அப்படின்னாரு. தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டாரு. அவர் ஆடினார். இதுகள் எல்லாமே என்னால் கேட்க முடிஞ்சது, என்னால் பார்க்க முடிஞ்சது. பரகாய பிரவேசத்தை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னாவது, தங்களோட உயிர் சக்தியை சிறு சிறு அணுக்களா பிரிச்சு உடல் இல்லாம அந்த உயிர் சக்தியை மட்டும் வேற இடத்துல ஒன்னா சேர்க்கறது. இத மனசால செய்யக்கூடிய பயணம்னு சொல்றாங்க. இரண்டாவது, தன்னோட உடலை விட்டு வேற உடலுக்குள்ள போறது. இத கூடு விட்டு கூடு பாயறதுன்னு குறிப்பிடுறாங்க. மூணாவது, நமக்கு இருக்கிற 5 உடல்கள்ல இருந்து ஆஸ்ட்ரோ டிராவல் செய்யக்கூடிய உடலை மட்டும் தனியா எடுத்து பரகாய பிரவேசம் செய்யறது. இப்படி 3 வகையா இந்த கலை வகைப்படுத்தப்படுது. நமக்கு மொத்தம் 5 உடல்கள் இருக்கு. மீதி இருக்கிற 4 உடல்களை சாதாரணமா வெறும் கண்களால பார்க்க முடியாது. அதுல இருக்கிற ஒரு உடலுக்கு பரகாய பிரவேசம் செய்யக்கூடிய சக்தி இருக்கு. அதை பயன்படுத்தி வான்வெளி பயணங்கள் செய்யலாம்னு சொல்றாரு பண்டிட் பாலன். ஆஸ்ட்ரல் ட்ராவல் இன்றைக்கி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்ட்ரல் ட்ராவல்னால் என்னங்கிறதே தெரியாமல் ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வான்வெளி பயணம். இப்போ நம்மளுடைய உடலில் வந்து 5 வகையாக உண்டான அடுக்குகள் மேலே இருக்குது. அந்த 5வது பாடியை தனியாக உடலில் இருந்து பிரித்து தேவைப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வர்றதுங்கிறதான் சாதாரணமாக உண்டான சூட்சும பயணம் அப்படிங்கிறது. கடைசியில் வந்து அந்த பரலோக பயணத்தில் வந்து தனியாக அந்த 5வது பாடியை நம்ம கலெக்டிட்டு போகிறான்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு ஒரு சில மெத்தடுகள் மட்டும் நான் சொல்லித்தர்றேன். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கையை காலை உதறிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து மேலேருந்து கீழே ஒரு ஏணி தொங்குவதாக நீங்களே பார்த்துக்கிட்டு இருங்க. நீங்களே அந்த ஏணியை பிடிச்சிட்டு ஏறுறதாக பாருங்கள். அதாவது இது வந்து கூடுவிட்டு மற்றது வந்து தொப்புள் வழியில் போகிறதுங்கிறது வேறு, அந்த ஏணியை பிடிச்சிக்கிட்டு நீங்களாக மேலே போகிறதுங்கிறது வேறு. இதை வந்து சாதாரணமாக ஒரு வாரத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ நீங்கள் செஞ்சுட்டு ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. உடம்பினை ரொம்ப தளர்வாக வைத்துக்கொள்ள வேண்டும். இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது.
முதலில் தொந்தரவு இல்லாத எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத தனி அறையில் படுத்துக்கொள்ள வேண்டும். உடலினை தளர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும். கை பகுதிகள் எல்லாம் தளர்வாக மாறுகிறது. நெஞ்ச பகுதிகள் எல்லாம் தளர்வாக மாறுகிறது. தளர்வாக கொண்டு வந்துடுறீங்க. இப்பொழுது கண்களை மெதுவாக மூடிக்கிறீங்க. உங்களுக்கு உரிய கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை வேண்டிக்கிறீங்க. உங்களுடைய உடலை வச்சுக்கிட்டு திரும்ப இருக்க கை கால்களை எல்லாமே இப்படியே அசைக்கிறீங்க. குழந்தை மாதிரியாக இப்படியே அசைக்கிறீங்க. திரும்ப இருக்க இதே மாதிரியாக ஒரு 20 தடவை அசைக்கிறீங்க. 20 தடவை அசைச்சு முடிச்சுன்னா திரும்ப இருக்க கைகளை அதே நிலைக்கு வச்சுட்டு ஏறுறதாக நினைங்க. திரும்ப இருக்க கண்ணை மூடிக்கிட்டு கயரை நீங்க உங்களுடைய கைகளால் நீங்களே தூக்கிக்கிட்டு போறதாக நினைங்க. திரும்ப இருக்க என்னையவே பார்க்குற மாதிரியாக அந்த பாடி திரும்புறதாக நினைங்க. கீழே நான் படுத்திருப்பதை நானே பார்ப்பேன், இது உறுதி. உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலும் துணை நிற்கும். விரைவில் நீங்களும் போவீங்க. முதல்ல போகும் பொழுது பயந்துட்டீங்கன்னா திரும்ப மீண்டும் போகிறது சங்கடம். இதை முடிச்சுட்டு மெதுவாக திரும்ப இருக்க அந்த தளர்ந்த நிலையில் இருந்துட்டு கால்களுக்கு திரும்ப இருக்க தெம்பு வந்துருச்சுன்னு பாருங்க. முட்டி, இடுப்பு, கை, நெஞ்சம், தலை இதுகளுக்கு எல்லாம் வந்ததுக்கு பிறகு வலது பக்கமாக மெதுவாக எழுந்து விடுங்கள். இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா விரைவில் உங்களால் இந்த பரலோக பயணத்தை உங்களால் செய்ய முடியும். இந்த அமைப்பு அவர் 1800 கட்டினது. அவர் பிரகாசம் பண்ணக்கூடிய ஒரு உண்மையான இடம் அது. இது வந்து உள்ளே படுத்துட்டு இது தெற்கு புறம் தலையை வச்சு வடக்கு பக்கம் கால் நீட்டிடுவாங்க. ஓகே ஓகே. இது உள்ள குகையாக இருக்குது பாருங்க. உள்ள ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. சென்னை முடிச்சூர்ல நான் இருக்கேன். இங்க கூடு விட்டு கூடு பாயறது பத்தியும் பரகாய பிரவேசங்களை பத்தியும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற பண்டிட் பாலனை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய சித்தர்களும் மகான்களும் பரகாய பிரவேசத்தை மேற்கொண்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா போகர், ஆதிசங்கரர், பட்டினத்தார், அருணகிரிநாதர், இப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வழியில தான் ஆதிசங்கரர் போயிருக்கிறாருங்க, அருணகிரிநாதர் போயிருக்கிறாரு, பட்டினத்தார் போனார். இவங்க எல்லாமே இது மாதிரியாக போனது தான். பட் ஆதிசங்கரர் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இல்லற வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக, இல்லற சுகங்களை பற்றி தெரியணுங்கிறதுக்காக ஒரு ராஜாவினுடைய உடல் உள்ளுக்குள்ளே போனார். அருணகிரிநாதர் ராஜாவினுடைய வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறக்காண்டி ஒரு மலர் எடுக்கிறதுக்காண்டி போகிறாரு. பேர்வாதிலேயே அவங்களுடைய எதிரிகளால் அந்த உடல் அழிக்கப்படுறது அருணகிரிநாதருக்கு அந்த வெள்ளி கொடியின் மூலமாக தகவல் போனால் கூட இவர் ஏன் இப்போ இல்லைன்னா ராஜாவுக்கு கண்ணு பாதுகாக்கிறதா மெயினாக இருக்கிறதே ஒழிய தன்னுடைய உடலை பற்றியோ மற்றதை பற்றியோ கவலைப்படலை. அந்த மலர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியினுடைய உடல் உள்ளுக்குள்ளேயே அவர் இருந்ததுனால இந்த தன்னுடைய உடலை பற்றி கவலைப்படாமல் இருந்தார். எதிரிகளால் அந்த உடல் அழிக்கப்பட்டது. கிளியினுடைய ரூபத்திலேயே அவர் பறந்து விட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. இதுக்கான திடமான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? உண்மையாவே பரகாய பிரவேசம் செய்ய முடியுமா? அப்படி மகான்கள் பரகாய பிரவேசம் செஞ்ச இடங்கள் இன்னைக்கும் ஏதாவது இருக்கான்னு தேடும்போது ஆச்சரியப்படும்படியான ஒரு தகவல் எனக்கு கிடைச்சது. சித்தர்களும் மகான்களும் பரகாய பிரவேசம் செஞ்சதுக்கான அடையாளமா இன்னைக்கு ஒரு இடம் திருச்சியில் இருக்கிறதா தகவல் கிடைச்சது. அதுதான் 6 சக்கர வீடு. இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே நாகராஜோட வந்திருக்கேன். உடல்ல இருக்கிற சக்கரங்களை இயக்கக்கூடிய அமைப்புல கட்டப்பட்டிருந்த இந்த வீட்டில் இன்னும் நிறைய அமானுஷ்யங்கள் புதஞ்சு கிடக்கிறதா எனக்கு தோணுச்சு. 1800 இந்த 6 சக்கர வீடு பொன்மலை சுவாமிகளால் கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டில் பொன்மலை சுவாமிகள் நிறைய ஆன்மீக பரிசோதனைகளை செஞ்சு பார்த்துருக்காரு. ஆஸ்ட்ரோ டிராவல் செய்வதற்கான வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. அதுக்கான வலுவான ஆதாரங்களை இன்னைக்கும் 6 சக்கர வீட்டில் பார்க்க முடியுது. என் கூட வந்திருந்த நாகராஜ் 6 சக்கர வீட்டை சுற்றி காட்டிட்டு இருக்கும்போது என்னை அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போனார். 3 அடி உயரமும் 7 அடி அகலமும் இருக்கிற ஒரு சின்ன குகை மாதிரியான அமைப்பை காட்டினாரு. அதுக்குள்ள ஒரு ஆள் படுத்துக்கிற அளவுக்கு இடம் இருந்தது. இந்த குகைக்குள்ள தான் பொன்மலை சுவாமிகள் தன்னோட உடம்பை இங்க பாதுகாப்பா வச்சுட்டு ஆஸ்ட்ரோ டிராவல் செஞ்சிருக்கிறதா சொல்றாரு நாகராஜ். இது பொன்மலை பரதேச சுவாமி அவங்க ஆகாயத்தில்
பரகாய பிரவேசம்னு சொல்லக்கூடிய ஒரு உடலை வச்சுட்டு சூட்சும உடலை மட்டும் பிரிச்சுட்டு வெளியே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு யோகம் அது. அது பரகாய பிரவேசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடல் இருக்கும், உடம்பு சூட்சும உடல் மட்டும் வெளியில போய் டிராவல் பண்ணிட்டு வரும். இப்போ நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வருவாங்க அவங்க. ஒரு திடீர்னு ஒரு மலைகளுக்கோ திடீர்னு ஒரு கோவில் ஸ்தலங்களுக்கோ எந்த ஒரு தலங்களுக்கும் உடல் ஆனால் இங்கே தான் இருக்கும். இது வந்து இப்போ இந்த அமைப்பு அவர் 1800 கட்டினது. அவர் பரகாய பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு உண்மையான இடம் அது. இது வந்து உள்ளே படுத்துட்டு இது தெற்கு புறம் தலையை வச்சு வடக்கு பக்கம் கால் நீட்டிடுவாங்க. ஓகே ஓகே. இது உள்ள குகையா இருக்கு பாருங்க உள்ள. அவர் உடம்பு மட்டும் இங்கே இருக்கும். ஆமாம் ஆமாம், அதான் பரகாய பிரவேசங்கிறது. சூட்சும உடலை மட்டும் பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உடல் மட்டும் இங்கே இருக்கும். வெளியில் நம்ம ஒரு மேன் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான், அப்படியே ஆகாயத்திலே ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி. ஓகே ஓகே. அது நிறைய சித்துக்கள் பண்ணதில் இது ஒன்றுங்க. இந்த இடம் கண்டிப்பாக இது இந்த வடிவமைப்பு இப்போ எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை. இவ்வளவு நாளா வெறும் கதைகளில் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உண்மையாவே நடந்திருக்கு. அதுக்கு ஆதாரமா இந்த இடம் இருந்திருக்குன்னு நினைச்சதும் எனக்கு பிரமிப்பா இருந்தது. நம்மோட நிகழ்ச்சியில ஆவி கூட பேசுற கோமதி டாக்டர், முன்ஜென்மத்தை கண்டுபிடிக்கும் ஜெயச்சந்திரன் டாக்டர், இப்படி நிறைய பேர் சித்தர்கள் சொன்னதையும் நம்முடைய வேதங்களையும் அடிப்படையா வச்சு அறிவியல் பூர்வமா இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நம்மோட வேதங்களை அடிப்படையா வச்சு வெளிநாடுகளில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற ஆராய்ச்சிகளோட விளைவா அறிவியல் ரீதியாகவே பரகாய பிரவேசத்தை நிகழ்த்த முடியும்னு சொல்ற காலம் தூரம் இல்லைன்னு தோணுது. எதிர்காலத்தில் நடத்தப்படுற பரகாய பிரவேசத்துக்கான தொடக்கமா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்குன்னு நம்புறேன். பண்டிட் பாலன் கிட்ட பரகாய பிரவேசத்தை நமக்காக செஞ்சு காட்டும்படி கேட்டிருந்தோம். இதை செய்யறதுக்கு நிறைய பயிற்சிகளும் தயாரிப்பு பணிகளும் தேவைன்னு டைம் கேட்டிருந்தாரு. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியின் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பரகாய பிரவேசத்தை நிகழ்த்தி காட்டுவோங்கிற நம்பிக்கையோட இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சித்தர்கள் வந்து இன்னமும் இந்த இடத்துக்கு வந்து போறாங்க. அவங்களோட நடமாட்டம் இங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வஜ்ரகிரி மலையில் சித்தர்களை தரிசிக்க பூஜை. சித்தர்கள் அந்த தண்ணியை வந்து உணவா எடுத்துப்பாங்களாம். அதனாலதான் அந்த தண்ணி இனிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.